காலையில் எழுந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னே பார்த்தா வாய் தானாக க்ளீனாக இருக்கு. தானாக யாரோ ப்ரஷ் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா தலைவாரி விட்ருக்காங்க, பவுடர்லாம் அடிச்சு விட்ருக்காங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. பார்த்தா குளிப்பாட்டியே இருக்காங்க. அட்ட எப்படிடா குளிப்பாட்டானுங்க நமக்கு தெரியாத. என்னன்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா டே இப்போ தான்டா சாப்பாடு ஊட்டி விட்டேன்றாங்க. சாப்பாடு ஊட்டிட்டாங்களா? நான் சாப்பிட கூட இல்லையா? என்னன்னு பார்த்தா கண்ணு திறந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா வண்டியில் உட்காந்துட்டு இருக்கேன். யாரா தூக்கி வச்சாங்கன்னு கூட தெரில. திடீர்னு பார்த்தா காலேஜுக்கு போயிட்டேன். திடீர்னு பார்த்தா டீச்சர் முடிச்சிட்டாங்க, எக்ஸாம் ரிசல்ட் கையில் கொடுக்குறாங்க. எப்பா நீ 4 இயர்ஸ் முடிச்சிட்ட இன்ஜினியரிங்கு. என்னன்னு பார்த்தா வெளியே ஒரு கார் நிற்குது டிரைவரோட. வண்டியில் இறங்க சார்ன்ற என்னன்னு தெரியல. பெரிய ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்க, பெரிய மேனேஜராக இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த கம்பெனி உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அது கம்பெனி முதலாளியா? வீட்டுக்கு வந்து பார்த்தா அழகான ஒய்ஃபு ஓடி வந்து கட்டி பிடிக்குது. அப்படியே உனக்கு அப்படியே முத்தம் கொடுத்து தள்ளுது. என்னது அது கல்யாணம் ஆயிடுச்சா? திடீர்னு பார்த்தா ஓடி வந்து கட்டி பிடிக்குது. காலில் குழந்தை. யாரு குழந்தைன்னு பார்த்தா அப்பா இருந்தா. அப்பா குழந்தை பிறந்துச்சா? அடா, ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப் இல்லை, ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் போல, ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை, டெஸ்ட் கூட பண்ணல குழந்தை இருக்குதா இல்லைன்னு. பார்த்தா குழந்தை. என்னடா இது? ஏடா ஒரு மேட்ரிமோனியை பார்க்கல, ஒரு புரோக்கரை பார்க்கல, எப்படா கல்யாணம் ஆச்சுன்னு தெரில. டே என்னடா இது? ஒரு வேலையை பார்க்கல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடல, பார்த்தா கம்பெனி வேலை. என்னது இது? ஒன்றும் குழந்தை வந்து அப்பான்னு சொல்லுது. என்னடா இதுன்னு பார்த்தா அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே வெளியே வந்து பார்த்தா அட பலார்னு ஒரு அறை. என்னடா இது? எவ்வளோ நேரம்டா தூங்குவேன்னு சொல்லி அப்பா அடித்து எழுப்புறாரு. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாம் ஒரு கனவுன்னு. கனவுல கூட இப்படிலாம் நடக்காது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் வேணால் இப்படி நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சு ஒரு விஷயத்தில் தானாக நடந்துடும், தானாக வேலை கிடச்சிரும், தானாக பொண்டாட்டி வந்துடும், தானாக வாழ்க்கை வந்துடும், தானாக குழந்தை வந்துடும், தானாக நான் பெரிய முதலாளி ஆகிடுவேன், தானாக நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன், தானாக நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கெட்டு குட்டிச்சோர் அப்படி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். சோம்பேறிங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷன்றது வராது, மரியாதைன்றது வராது. சந்தோஷம் எனக்கு தெரியல, அது உன்னோட உள் உணர்வு. ஆனால் வெளியிருந்து வர மரியாதை வராது. மரியாதையை பார்த்து உனக்கு நாளைக்கு சந்தோஷம் வராது, போயிடலாம். உயர்வு வராது, சந்தோஷம் வராது, க்ரோத் வராது, பீப்புள் ரெஸ்பெக்ட். சோஷியலாக நீ ஃபெயிலியர். அப்போ சோம்பேறித்தனம் விட்டாதான் இந்த தானாக நடக்கும்ன்ற அந்த எண்ணத்துலேருந்து நீ வெளியே வரும். அப்போ என்ன பண்ணணும்? நீ தான் உன் லைஃப்பை கிரியேட் பண்ணணும். ஒரு விதை என்னதான் அது ஒரு பெரிய மரமாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காக்கா தூக்கி போட்டிருக்கோம், ஒரு பறவை தூக்கி போட்டிருக்கோம். மண்ணுக்கிட்ட அது பேசியிருக்கும், மண்ணுக்கிட்ட அது பழகி இருக்கும், ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் மேலே வந்திருக்கும். அதுக்கப்புறம் சூரியனோட உதவி, அதுக்கப்புறம் தண்ணியோட உதவி, அதுக்கப்புறம் CO2 உதவி, அதுக்கப்புறம் தான் செடி மரமாக மாறுது, மரம் கொடியாக மாறுது, மரத்துலேருந்து பூ வருது, பூலேருந்து பழம் வருது, அதுலேருந்து என்ன ஆகுது? பாலினேஷன், இது அதுன்னு மாறி ஒரு காடே உருவாகுது, நாடே உருவாகுது. ஒரு மரம் தோப்பாயில பெரிய பெரிய சிருஷ்டியில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. மனிதனும் ஒரு சிருஷ்டி தான், மனிதனும் ஒரு மரம் தான். நீயும் ஒரு பெரிய காடை, ஒரு பெரிய நாடை உருவாக்குற சக்தி உனக்குள்ள இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண? இந்த நிமிஷத்துலேருந்து செயல்படு, எழுந்துரு. காலையில் எழுந்துக்கும் போதே இந்த நாள் உந்துன்னு முடிவு பண்ணு. இன்னொரு பிறவியில் இந்த மனுஷ பிறவி கிடைச்சதுக்கே நீ பண்ண பெரிய புண்ணியம்டா. காலையில் அறுபடுற சிக்கன் மாதிரி நீ இல்லை, கோழி மாதிரி இல்லை, எங்கேயோ மேய்ற புல்லு மேய்ற ஆடு மாதிரி இல்லை, எங்கேயோ பரவுற பூச்சி மாதிரி இல்லை. நீ அடுத்தவனை சார்ந்து இருக்கிற எந்த உயிரும் நீ இல்லை. எப்படா நம்மளை வேட்டையாடி தீக்கணும் பயந்த மான் இல்லை, எப்படா பிடிச்சி கேஜில் போடுவான்னு நினைக்கிற ஒரு புலி இல்லை. நீ ஏதோ ஜாலியாக குஷியில் நல்லா மெத்தையில் படுத்ததெல்லாம் போதும், எழுந்துரு. எழுப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கினதெல்லாம் போதும், எழுந்துரு. உன்னோட சக்தியை உனக்கு அடையாளம் படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றை தவிர யாராலையும் முடியாது. எழுந்துரு, வா, எழுந்து வா. குறை சொன்னதெல்லாம் போதும்டா. எவ்வளோ நாள்ரா குறை சொல்ல போகிற? போதும். அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாத, எக்ஸ்கியூஸ் கொடுக்காத, கம்ப்ளைண்ட் கூட. பல வீடியோவில் நான் சொல்லிட்டேன். திருப்பி நான் அதை சொல்ல வச்சிடாத. எழுந்து போ, எழுந்துரு. இப்போ காலைல எழுந்து இந்த டேவை சூப்பராக பண்ணு.
செம்மையாக பண்ணு. பெட்டில் அட்டாச்மெண்ட்டோட இருந்த அப்படின்னா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. தூக்கத்தை குறை, ரொம்ப கம்மியான தூக்கத்தை வை, அர்லி ரைஸ் பண்ணு, கலக்கு வாழ்க்கையில். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.